ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 ஆகஸ்ட் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, यह परमात्म प्यार की डोर दूर दूर से खींच कर ले आती है. இந்த பரமாத்மா அன்பு என்னும் கயிறு நம்மை கட்டி இழுத்து அவரிடம் கொண்டு வருகிறது. அந்த அன்புதான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறது. அந்த அன்புதான் நம்மை முன்னேற்றி கொண்டு செல்கின்றது. यह ऐसा सुखदायी प्यार है जो इस प्यार में एक सेकंड भी खो जाओ तो अनेक दुख भूल जाएंगे और सदा के लिए सुख के झूले में झूलते रहेंगे और सदा के लिए सुख के झूले में झूलने लगेंगे. பாபா சொல்றாரு, இந்த ஒரு அன்பு அவ்வளவு சுகம் தரக்கூடிய அன்பு. உலகத்தினுடைய அன்பு நம்முடைய இதயத்தை உடைக்கக்கூடியது. அதுல நமக்கு துக்கம்தான் மிச்சமாகிறது. ஆனால் பாபாவினுடைய பரமாத்மாவினுடைய அன்பு நமக்கு சுகம் தரக்கூடியது. ஆக இந்த சுகத்துல நீங்க ஒரு நொடி கூட அதுல மூழ்கினீங்கன்னா, அதை நீங்க அனுபவம் செய்தீங்கன்னா, பலவிதமான துக்கங்களுக்கு அது அந்த ஒரு காயம், அந்த ஒரு வேதனை வலிக்கு அது ரொம்ப இதமா இருக்குமா. மற்றும் சதா காலத்திற்கு நீங்கள் சுகம் என்னும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கலாம். அது அவ்வளோ நமக்கு எதமா இருக்கும். அது ரொம்ப ஒரு அந்த அதீந்திரிய சுகம் சொல்லுவாங்க இல்லையா, அதை அனுபவம் செய்வது போல் இருக்கும். बाप का आप बच्चों से इतना प्यार है जो जीवन के सुख शांति की सब कामनाएं पूर्ण कर देते हैं. அப்ப என்ன சொல்றாரு பாபா, பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம்மீது அவ்வளவு அன்பு இருக்கின்றது. அந்த அன்பினால் வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த சுகம் சாந்திக்கான அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகின்றது. சோ பாபா என்ன பண்றாரு, அந்த அன்பின் மூலமாக நம்மை அவர் பக்கம் கொண்டு வந்துடுறாரு. அவருடைய பிராப்திக்கும் நம்மை அதிகாரியாக ஆக்கி விடுகின்றார். बाप सुख ही नहीं देते लेकिन सुख के भंडार का मालिक बना देते हैं. ஆஹா, பாபா நமக்கு டைரக்டா சுகம் கொடுக்கறது இல்ல. அதாவது அல்பகால சுகம் கொடுக்கறது இல்ல. இந்தாங்க கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லல. அந்த சுகத்தினுடைய பொக்கிஷத்திற்கே நம்மை அதிகாரி ஆக்கி விடுகிறார். இல்லையா, எப்படி ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, அந்த கடையில இந்த பொருள் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது ஒண்ணு, கடை சாவியை கொடுத்துடுறது ஒண்ணு. இந்தாங்க கடை சாவி நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்டு கொடுக்க மாட்டேன், அது அல்பகால சுகம். கடை சாவியே கொடுத்துடுறேன், உங்களுக்கு என்ன எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாபா நம்ம கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்செல்லாம் கொடுக்கறது இல்ல. அதற்கு பதிலாக அந்த பொக்கிஷத்துக்கு அதிகாரி ஆக்கிடுறாரு. நமக்கு என்ன எப்படி எவ்வளவு வேணுமோ அளவற்ற சுகத்தினுடைய பொக்கிஷத்தை நாம் அடையலாம். ஆனால் அந்த சுகத்திற்கான ஆதாரம் என்ன சொல்றாரு, பரமாத்ம அன்பு. அதுல நம்ம மூழ்கி போயிட்டோம்னா இந்த சுகத்திற்கான சாவியே அந்த ஒரு அன்புதான். அந்த சாவியை போட்டு கதவை திறந்தோம் அப்படின்னா உள்ள நமக்கு அநேக பொக்கிஷங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.